ஏறுற மாதிரி ஏறு. அந்த இதுல பழகுனது நாங்கல்ல. அண்ணா கொஞ்சம் கீழே இறக்கிடா. நான் குடிக்கவே அவங்களே பெல்ட் இதெல்லாம் நினைக்காதீங்க. நேற்று யார் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா அது மாதிரி ஏறுங்க. அவங்களதான் ஏறுறாங்க. அப்படியே ஏறுங்க. சூப்பர். பொறுமையா இருக்கு பொறுமையா இருக்கு. ஓகே ஏறுங்க ஏறுங்க இன்னொரு ஸ்டெப் ஏறுங்க. ஆச்சு பாரு கை மாற்றி பிடி. பார்த்து பார்த்து நில்லுங்க. சூப்பர். நீங்கள் தான் பிடிக்கணும். ஓகே ஓகே ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையாக கூட ஏறுங்க. அப்படியே இருங்க. அந்த பெல்ட்டு சரியில்லைண்ணா உங்களுக்கு மூணு கண்ணெல்லாம் மறைக்குதுண்ணா முன்னாடி இருந்து பாருண்ணா. கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏறுங்க. ஒன்றும் இல்லை ஈஸி தான். அதை நிற்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி நிற்க கற்றுக்கணும். மேலே ஏறி பேலன்ஸ் வரலண்ணா. சார் உங்களை மாரி ஏறுறாங்க பாருங்க. சூப்பர். பின்னாடி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிட்டு விடும். ஓகே எல்ஐ சார் மாதிரி லாஸ்ட் தவி ஏறினாங்க பாரு. அதான் சூப்பர். இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட ஒரு 10 செகண்ட் இருந்துட்டு கூட அப்புறம் பொறுமையாக இறங்க. ஏறுற போது என்ன ஸ்டெமினா ஆகிட்டு அதே ஸ்டெமினாவோட இறங்கணும். பெல்ட்டு பெருசாக இருக்குது சார். அது கொஞ்சம் சின்ன சாகி தான் எங்களுக்கு மாற்றணும். இது பெல்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. மேலே போய் இது கண்ணு முன்னாடி வந்து மறைச்சிக்குது. பின்னாடியே நிற்கணும். ஆல்ட்ரு பண்ணி அது சின்னதாக ஆகிடலாம். இது அவங்களுக்கு கொடுத்துடலாம். பெரிய சாமி இது அந்த கிளிப்பு டைட் பண்ணா சரி. பெல்ட்டை இல்லை அவங்க ரொம்ப லீனாக இருக்கிறாங்களா. பொறுமையா ஏறின மாதிரி இறங்குவா சார். குதிக்கக்கூடாது. வெரி குட். இது குடித்து இப்படி எம்போது இந்த காலை கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் சார் அடுத்து இந்த கை அப்படியே சத்தமாக. சூப்பருங்க. 2 நாளும் முறையாக பயன்படுத்தியிருக்காரு இவர். பண்ணிட்டு இருப்பேன். நைட்டு மதுரை போகணும் நாளைக்கு எங்கள் டியூட்டி. அதான் ஓகேங்க. சூப்பருங்க. ஏன் குண்டுறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. பயம்னா எப்போதான் பயம் தெளியுறது? எதுவுமே பண்ண முடியாது. உதச்சி உங்கள் உடம்புக்கு நல்லா உதச்சி இப்படி ஏறணும். ஏறினீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.